வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வெல்லப்போவது கருத்து கணிப்பு முக்கிய தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் வெல்லப்போவது யார் தமிழகத்தில் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பெரும் மெஜாரிட்டி இருக்குது. ஓகேங்களா, தேர்தல் முடிந்து பிறகு அந்த மெஜாரிட்டி என்பது தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து கொண்டே தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. அதாவது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலைகள் தான் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று பலவிதமான கட்சிகள் மும்முர போட்டிகள் இயங்கி கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் பெரும் மெஜாரிட்டி யாருக்குங்க, யார் தான்ப்பா பார்த்திங்கன்னா வெற்றி அடைய போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுமக்களே பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெறும் பெரும் மெஜாரிட்டியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ஏன்னா அவர்களுடைய தேர்தலின் செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் எல்லாமே ஒரு புது யூகம். ஓகேங்களா, அதற்கு காரணம் யாருன்றது தெரியும். பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு கருத்துக்களும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆலோசனை தான். ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திமுகவினர். ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 32 தொகுதிகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவினர்களே காசு கொடுத்து பார்த்திங்கன்னா கணிப்புகள் வெளியிடுறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட மெஜாரிட்டியாக பாசிபிளாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓரளவுக்கு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பாதி இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் திமுகவினர். ஓகேங்களா, திமுக வாக்குகள் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட மெஜாரிட்டி என்பது பார்த்திங்கன்னா அதிமுக வருமானு கேட்டிங்கன்னா அதிமுக அந்த அளவிற்கு இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, போன தடவை தேனியில் மட்டும்தான் ஒரு இடத்துல வெற்று மற்ற இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி சூழல் நடைபெறுமா அப்படின்றது தெரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, அதே சட்டமன்ற தேர்தலை போலவே நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருக்குமா அப்படின்றதும் தெரியல. ஓகே, மாற்றம் அடையும். இல்லைனா பார்த்திங்கன்னா நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அந்த கட்சிக்கும் வாக்குகள் என்பது செல்வதற்கு வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதுனால நிறைய விதமான குழப்பங்களும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்க போகின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து கள நிலவரங்கள் மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின் பார்த்திங்கன்னா மிகுந்த கணிப்புகள் பொதுமக்களை பேச்சுக்கள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்ற அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.